வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஓப்பன் புக் டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன மெத்தடு ஃபாலோ பண்ணலாம் ஈஸியாக இருக்கும், தென் ஓப்பன் புக் டெஸ்ட்டோட டஃப்னஸ் என்ன, தென் வாட் ஆர் த மெத்தட்ஸ், ஹவு டு ப்ராக்டிஸ், இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ரைட். ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் ஓப்பன் புக் ஆன்லைன் ஓப்பன் புக் எக்ஸாம் ஃபார் அண்ணா யூனிவர்சிட்டி April-May 2021 examination. Okay, let us enter into video. So இந்த வீடியோவில் என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோன்னா, challenges of an open book exam, then key to success, protect your academic integrity, then step to prepare. Actually here we are having a 3 different steps, and practice, make a system, and the last we are going to see the time management. Okay, these are the things we are going to see in this video. First, the challenges of an open book exam. So what's the difference between as usual exam and open book exam? So நார்மலாக காலேஜில் எழுதக்கூடிய எக்ஸாம் நம்ம படிச்சுட்டு போய் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம், எதையுமே ரெஃபர் பண்ண மாட்டோம். ஓகே ரைட். ஓப்பன் புக் எக்ஸாம்ங்கிறது என்னென்னா, நம்ம புக்ஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம், வெப்சைட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸப்ட் சோசியல் மீடியாவில் நீங்கள் வேறு இடத்துக்காக கொஸ்டின் அனுப்பி அவங்ககிட்ட வாங்கி எழுதினீங்கன்னா மால் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் உங்களுடைய எக்ஸாமுக்கு தேவையான கண்டென்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பட் ஆர்டினரி எக்ஸாமில் நீங்கள் படிச்சுட்டு போய் ஆன்சர் தெரிஞ்சால் எழுதுவீங்க, அவ்வளோதான். ஆனால் அதில் எப்படி கேட்டிருப்பாங்க கொஸ்டின், உங்களுடைய புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் ஆன்சர் உங்கள் புக்கில் இருக்கும், அதை தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் ஓப்பன் புக் டெஸ்ட்டில் ஆன்சர் உங்கள் புக்கில் இருக்க மாதிரி கொஸ்டின் இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் அ திங். ஸோ ஓப்பன் புக்ஸ் எக்ஸாம் ஹேவ் அ லிமிட்ஸ். ஓகே, டைம் லிமிட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சரை பார்த்து தேடிட்டு இருந்தீங்கன்னா டைம் லாஸ் ஆயிரும், எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் படிக்காமல் எதுவுமே ரெஃபர் பண்ணாமல் ஒரு ஐடியாவும் இல்லாமல் புக்கை பார்த்து அல்லது வெப்சைட்டில் சர்ச் பண்ணி எழுதிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் போனீங்கன்னா யூ வில் ஃபெயில். ஓகே, ஸோ cannot look answers to every questions. That's the important thing. So questions எப்படி இருக்கும், questions completely focused on synthesis, analysis, application oriented. ஓகே, ஸோ ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அதை சிந்தசிஸ் ஆர் அனலிசிஸ் பண்ணி அதிலிருந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு தியரி பேப்பராக இருந்தாலும் அல்லது ப்ராப்ளமேட்டிக் பேப்பராக இருந்தாலும் எந்த பேப்பராக இருந்தாலும் அது ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகே, ஸோ அதிலிருந்து நியூவாக நீங்கள் திங்க் பண்ண வேண்டியிருக்கும், அதை பேஸாக வச்சு நீங்கள் திங்க் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ நார்மலாக நீங்கள் மெமரைஸ் பண்ணி எழுதுறதுக்கும் இதுக்கும் இதான் டிஃப்ரெண்ட். ஓப்பன் புக் டெஸ்ட் க்ளோஸ்டு புக் டெஸ்ட்டை விட ரொம்ப டஃப். ஓகே, ஸோ டஃப்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது எப்படி ஈஸியாக மாற்றாருன்னா, நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா, உங்களுடைய சப்ஜெக்டில் நல்ல நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் எதையுமே ரெஃபர் பண்ணாமல் நீங்களே ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஒவ்வொரு ஆன்சரும் யூனிக், எல்லாருமே சேம் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஐடியாவை இதில் சொல்லுவாங்க, அதுதான் ஓப்பன் புக் டெஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கு கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு என்ன தேவை, ஹை டிகிரி ஆஃப் திங்கிங் அண்ட் ரைட்டிங் ஹெல்ப்ஸ். ஹையர் ஆர்டர் திங்கிங். ஓகே, நீங்கள் நிறையா திங்க் பண்ணி எழுதணும், தட் இஸ் அ ஓப்பன் புக் டெஸ்ட். ஓகே, ஸோ கீ டு சக்ஸஸ். In order to success your open book test, we need 4 different key points. First one, the knowledge. Okay, a solid understanding of course content. உங்களுடைய சப்ஜெக்டில் உள்ள ஒவ்வொரு கண்டென்ட்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும், நாட் ஸ்டடி ஆர் நாட் மெமரைஸ், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங், தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தென் செகண்ட், சிஸ்டம் ஆர் ஆர்கனைஸ்ட் நோட்ஸ் அண்ட் a systematic way to find content quickly. நீங்கள் புக் ஆர் வெப்சைட் ரெஃபர் பண்ணுறீங்க, உங்களுடைய கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் தேடுறீங்க,
நீங்கள் வந்து எதுவுமே ஒரு சிஸ்டம் ஆர்கனைஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதுக்குள்ள ஆன்சர் எங்கே இருக்குன்னு தேடியே டைம் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்கணும். அது எப்படி பண்ணலாங்கிறது பின்னாடி பார்ப்போம். தென் ஸ்ட்ரக்சர். பிளான் ஃபார் கம்ப்ளீட்டிங் த எக்ஸாம் வித்தின் அ டைம் லிமிட் அண்ட் கமிட் டு பிளான். ஸோ உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கொடுத்துருங்களோ அத்தனை கொஸ்டினே அட்டன் பண்ணணும் வித்தின் அ டைம் லிமிட். இது லாஸ்ட் டாப்பிக்கில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ அந்த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும், எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணணும், ஆன்சரும் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் இது பண்ண முடியும். தென் அகாடமிக் இன்டெகிரிட்டி. அகாடமிக் இன்டெகிரிட்டினா அகாடமிக் நேர்மை. இன்டெகிரிட்டினா நேர்மை. மேக் ஷுர் யுவர் ஒர்க் இஸ் யுவர் ஓன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சி எழுத முடியும். உங்கள் ஃப்ரெண்டு ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. தட் இஸ் அகாடமிக் இன்டெகிரிட்டி. ஓகே, அதர்வைஸ் இட் இஸ் நாட் யுவர் சக்ஸஸ். ஓகே, ஸோ நீங்கள் தான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் வந்து இப்படி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதே போல் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, தட் இஸ் அ அகாடமிக் இன்டெகிரிட்டி. ரைட். மேக் ஷூர் யுவர் ஒர்க் இஸ் ஓன். உங்கள் ஒர்க் வந்து உங்களுடைய ஓன் சொந்த உழைப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் ஆக முடியும். ஹவ் டு ப்ரொடெக்ட் யுவர் அகாடமிக் இன்டெகிரிட்டி. ஓகே, ஆல் ஒர்க் யூ சப்மிட் ஃபார் கிரெடிட் மஸ்ட் பி இண்டிவிஜுவல். ஓகே, உங்களுடைய ஒர்க் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கணும். ஓகே, இப்போது உங்கள் கிளாஸில் வந்து ஒரு 60 பேர் இருக்காங்கன்னா 60 பேருடைய ஒர்க்கும் தனித்தன்மையாக இருக்கணும். ஓகே, யாரும் பார்த்து காப்பி அடிக்க முடியாது. அப்படி காப்பி அடிச்சிங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, ஆன்சர் எங்கே இருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ரைட். ஸோ உங்களுடைய எக்ஸாமில் வந்து வாட் மெட்டீரியல் யூ ஆர் பெர்மிட்டட் டு ஆக்சஸ் டு ரெஃபர். என்னென்ன இது ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க? புக்ஸ் ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க, ரெஃபரன்ஸ் புக் ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க, வெப்சைட்ஸ் ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனால் யூ ஆர் ஷுட் நாட் ஆக்சஸ் யுவர் சோசியல் மீடியா ஆப்ஸ் ஆர் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் டியூரிங் எக்ஸாம். அதாவது கொஸ்டினை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ சென்ட் பண்ணி அது உங்கள் ப்ரொஃபஸருக்கு சென்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் கேட்டிங்கன்னா யூ ஆர் டூயிங் மால் ப்ராக்டிஸ். ஸோ வெப்சைட் ரெஃபர் பண்ணிக்கலாம், புக்ஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம், உங்களுடைய நோட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, சோசியல் மீடியா யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ டேக் நோட் ஆல் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் அட்வான்ஸ் ஆஃப் எக்ஸாம் டேட். யூனிவர்சிட்டியில் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் முன்னாடியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா மால் ப்ராக்டிஸ் கேட்டகரிக்கு வந்துடுவீங்க. ஓகே, ரைட். அதில் சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். யூ ஷுட் நாட் பி போஸ்டிங் ஆர் ஆக்சஸிங் எக்ஸாம் கொஸ்டின் ஆர் ரெஸ்பான்ஸ் டு கொஸ்டின் ஆன் ஷேரிங் சைட்ஸ் ஆர் சோசியல் மீடியா. ஓகே, அதை எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அப்படி எதுவும் பண்ணிங்கன்னா மால் ப்ராக்டிஸ். தென் ஸ்டெப் 2, prepare for open book exam. What are the steps? Here we are going to see some around 5 steps. One by one we are going to see. First one, the step 1, understanding expectations. Okay, understanding expectations. Open book test la endha expect பண்றாங்க அதை first understand பண்ணிக்கணும். Make sure that you understand your instructor expectation for the exam and that you clearly understand the exam framework. யூனிவர்சிட்டி ஏன் உங்களுக்கு ஓப்பன் புக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுது அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். முன்னாடி என்ன டெஸ்ட் பண்ணாங்க? மல்டிபிள் சாய்ஸ் பண்ணாங்க. ஓகே, ரைட். அது வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் நீங்கள் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாது. யூ ஹவ் டு ரைட் த ஆன்சர், தட் ஷுட் பி இன் கரெக்ட். ஓகே, அப்படின்னா அந்த எம்சிக்யூவோட இது சம்வாட் டஃப். ஸோ when will you have access the exam? ஓகே, எப்போ நீங்கள் எக்ஸாமை அட்டன் பண்ணணும் அதுக்கு உங்களுக்கு ஷெடியூல் வரும். ஓகே, how much time will you have to write the exam? எவ்வளோ நேரம் நீங்கள் எக்ஸாம் எழுதணும்? 90 minutes, 1 hour 30 minutes. ஓகே, do you need complete exam in one chunk? ஒரே டைமில் எக்ஸாமை முடிக்கணுமா அல்லது பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப இடையில வந்து பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து லேட்டாக முடிக்கலாமா? இங்கே வந்து நமக்கு வந்து அந்த 1 hour 30 minutesக்குள்ளே முடிக்கணும். நோ பிரேக், எங்கேயுமே மூவ் ஆகக்கூடாது. ஓகே, வாட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி ஆன் த எக்ஸாம்? நமக்கு எப்படி கொஸ்டின் இருக்கும்? 5 2 marks, 5 8 mark கொஸ்டின். there is no multiple choice, only short answers, synthesis and application related questions. ஓகே, மல்டிபிள் சாய்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்.
ஸோ எவ்வளோ நேரம், எத்தனை கொஸ்டின்ஸ், எத்தனை மார்க் இருக்கும், அப்புறம் வாட் டைப் ஆஃப் ஆன்சர். ஓகே, இதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இது நமக்கு எல்லாமே தெரியும். தென் வாட் மெட்டீரியல் யூ ஆர் அலோட் டு கன்சல்ட். என்னென்ன மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணிக்கலாம், ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணிக்கலாம், கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். பட் சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் த வெரி இம்பார்ட்டண்ட். தென் ஹவு கேன் யூ கிளாரிஃபிகேஷன் இஃப் யூ நீட் இட். இப்போ யார்கிட்ட நீங்கள் கிளாரிஃபை பண்ண முடியுமா? எக்ஸாம் டைமில் யார்கிட்ட பேசலாமா? ஏதோ டவுட் இருந்தால் கேட்கலாமா? நோ. ஓகே, யார்கிட்டையும் பேசினாலோ எந்த மெத்தடில் பேசினாலும் தட் இஸ் கன்சிடர்ஸ் அ மால் ப்ராக்டிஸ். ஓகே, ஃபோன் பண்ணி பேசினாலோ அல்லது வீடியோ கால் பண்ணாலோ இல்லை எனி ஃபார்மேட் மற்றவங்கள்ட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணாலும் கன்சிடர்ஸ் அ மால் ப்ராக்டிஸ். யூ கேன் ரெஃபர் பட் வி கானாட் கம்யூனிகேட் வித் அதர்ஸ். ஓகே, ரைட். ஸோ இது எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதான் வந்து ஒரு எக்ஸாமுடைய ஃப்ரேம் ஒர்க். தென் செகண்ட் ஸ்டெப், ரிவ்யூ த கோர்ஸ் அப்ஜெக்டிவ் அண்ட் தீம்ஸ். கோர்ஸ் அப்ஜெக்டிவ், கோர்ஸ்னால் எதை மீன் பண்ணுறாங்க? சப்ஜெக்டை சொல்கிறாங்க. ஓகே, உங்களுடைய சப்ஜெக்டுடைய அப்ஜெக்டிவ் அண்ட் தீம்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். திஸ் இஸ் அ கிரேட் பிளேஸ் டு ஸ்டார்ட் செட்டிங் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஆர்கனைசிங் யுவர் நோட்ஸ், ஸ்டார்டிங் யுவர் ரிவ்யூ அண்ட் பிகினிங் டு மேக் கனெக்ஷன் பிட்வீன் course ideas that will important for those higher order thinking questions. Okay, so இதில் என்ன பண்ணுறீங்க? ஆர்கனைசிங் யுவர் நோட்ஸ். உங்கள்கிட்ட நோட்ஸ் இருக்கும், அதை ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. ஸ்டார்டிங் யுவர் ரிவ்யூ, நீங்கள் அதை ரிவ்யூ பண்ணுறீங்க. தென் கனெக்ஷன் பிட்வீன், பிகினிங் டு மேக் கனெக்ஷன் பிட்வீன் கோர்ஸ் ஐடியாஸ் தட் யூ வில் இம்பார்ட்டன்ட் ஃபார் those higher order thinking questions. So you have to connect different ideas. Okay, right. So first review syllabus. இந்த சிலபஸில் என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்ன லிங்க் இருக்குது, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வாட் ஆர் த கோர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த சப்ஜெக்டோட அப்ஜெக்டிவ் என்ன, ஓகே, எதுக்காக அந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம், அது மஸ்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, வாட் டு யூ or professors say that they would like you to understand by end of the course. உங்களுடைய டீச்சர்ஸ் வந்து இந்த சப்ஜெக்ட் முடிவில் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கிறது அங்கே பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் த கோர்ஸ் அண்ட் ரிசல்ட் ஆஃப் த கோர்ஸ். ஓகே, அவுட்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, வாட் ஆர் த மேஜர் தீம்ஸ் ஆர் டாபிக்ஸ் ஆஃப் த கோர்ஸ். அந்த சப்ஜெக்டில் மேஜர் டாபிக் என்ன, மேஜர் தீம் என்ன, இதை பற்றி படிக்கிறீங்க, அதில் என்னென்ன டாபிக் இம்பார்ட்டண்ட், அதை பற்றி ஒரு ஐடியா இருக்கணும். தென் ஹவு இஸ் த கோர்ஸ் ஆர்கனைஸ்ட், இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டுக்கும் செகண்ட் யூனிட்டுக்கும் என்ன ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது, ரைட், இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. தென் வாட் ஹாவ் பீன் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரீடிங். ஸோ எந்தெந்த டாபிக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஓகே, அது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தென் கேன் யூ சம் ஆஃப் த மெயின் ஐடியாஸ் ஆஃப் த கோர்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா யூ கேன் கெட் மெயின் ஐடியாஸ். ஓகே, இந்த கோர்ஸை பற்றி ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். எந்த ஆன்சர், எந்த கொஸ்டின் கேட்டாலும் இதான் ஆன்சருங்கிறது உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத முடியும். ஓகே, ரைட். ஸோ இதுதான் என்னது உங்களுடைய ரிவ்யூ பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து நல்லா ரிவ்யூ பண்ணணும். ஓகே, ஸோ அப்படின்னா தரவாக எல்லாமே ரீட் பண்ணணும், சிலபஸை ரீட் பண்ணியிருக்கணும், அதனுடைய புக்ஸு ரீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்டெப் 3, ப்ரிஃபர் ஸ்டடி நோட்ஸ். எப்படி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகே, திஸ் இஸ் த பல்க் ஆஃப் அவர் ஓப்பன் புக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஓகே, ரைட். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டெப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸ்டார்ட் பை ப்ரிப்பேரிங் குட் நோட்ஸ் ஃப்ரம் லெக்சர் நோட்ஸ், ஸ்லைட்ஸ், கோர்ஸ் ரீடிங்ஸ் அண்ட் அதர் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ உங்களுடைய ஃபேக்கல்ட்டி வந்து லெக்சர் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரீடிங்ஸ் புக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ். ஆர்கனைஸ் யுவர் நோட்ஸ் பேஸ்ட் ஆன் த கோர்ஸ் ஆர்கனைசேஷன், தீம், யூனிட்ஸ், சிஸ்டம், மாடியூல்ஸ் எக்ஸெட்ரா. உங்களுடைய நோட்ஸை வந்து எப்படி நீங்கள் வச்சுருப்பீங்க, டிஃபால்ட்டாக யூனிட் வைஸாக வச்சுருப்பீங்க இல்லையா, ரைட். ஸோ உங்களுடைய நோட்ஸை வந்து நீங்கள் யூனிட் வைஸாக வச்சுருப்பீங்க அல்லது
ஒரு சிஸ்டம் பேஸில் வச்சுருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைக்ரோ ப்ராசஸர்னால் அது ரிலேட்டடான நோட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வச்சுருக்கலாம். ஓகே, தட் இஸ் சிஸ்டம் பேஸ்டு. மாடியூல் பேஸ்னால் மைக்ரோ ப்ராசஸரில் ஒரு மாடியூல் இருக்குது. ஓகே ரைட், மல்டி ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனுடைய மாடியூல் பேஸ்டு உள்ள நோட்ஸு தனித்தனியாக வச்சுருக்கலாம். ஓகே, மோஸ்ட்லி நமக்கு வந்து யூனிட் வைஸாக இருக்கும். ஓகே ரைட், இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். தென் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் மெட்டீரியல் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, கான்செப்ட் ஆர் தியரிஸ் ஆர் ப்ராசஸ் ஆர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் டேட்டா ட்ரான்ஸ். ஸோ ஒவ்வொரு கான்செப்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் நீங்கள் வச்சுருக்கீங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஒரு கான்செப்ட் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், மக்கப் பண்ணக்கூடாது. ஓகே, ஓப்பன் புக் டெஸ்ட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, சம்மரைஸ் அண்ட் சிந்தசைஸ் கண்டென்ட் யூஸிங் ஸ்டடி சார்ட், ட்ரீ டயக்ராம், கான்செப்ட் மேப், ரெஃபரன்ஸ் ஆர் ஈக்குவேஷன் ஷீட், இண்டெக்ஸ் கார்டு எக்ஸெட்ரா. உங்களுடைய ஒரு நோட்ஸ் எல்லாமே ஒரு ஷார்ட்டாக ஒரு சிங்கிள் பேஜில் கொண்டு வர மாதிரி சம்மரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் டயக்ராம், ஓகே, ஆர் சார்ட் ஆர் எனி மேப் எக்ஸெட்ரா. ஓகே, உங்களால் எந்த மெத்தடில் பண்ண முடியுமோ அந்த மெத்தடில் ஷார்ட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மேப் மாதிரி பண்ணி வச்சாச்சுன்னா இந்த நோட்ஸ், இந்த ஆன்சர் இந்த பேஜில் இருக்குது, அது இந்த லொக்கேஷனில் இருக்குங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். தேடுறதுக்கு சிரமம் இருக்காது, சீக்கிரமாக நீங்கள் அதை தேடி கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஓகே, அவ்வளோ தரவாக நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகே, இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, சாம்பிள் காலம்ஸ் ஹெட்டிங்ஸ் ஃபார் ஸ்டடி சார்ட். ஓகே, இது வந்து ஒரு வேறு ஏதாவது டாபிக் போட்டு இருக்குது, பட் இதே மாதிரி நீங்கள் ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டுக்கலாம். ஓகே ரைட், ஸோ ஈஸியாக பார்த்தோன்னே இதெல்லாம் அங்கங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு லிங்க், இதோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி மைண்ட் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கான்செப்ட் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இதை உங்களுடைய கான்செப்டை ஏதாவது கூட மேப் பண்ணி வச்சுக்கலாம். அப்படிம்போது உங்களுடைய அதை நீங்கள் அந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா ஈஸியாக உங்கள் மைண்டில் அந்த மேப் வந்துடும். அதை வச்சு நீங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, தட் இஸ் அ மைண்ட் மேப். ஈஸியாக நீங்கள் லொக்கேட் பண்ணலாம் அல்லது நோட்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, இந்த 3 மெத்தடில் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து ப்ராக்டிஸ். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? ஓகே, ஸோ உங்களுடைய நோட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது, ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அதை நீங்கள் ரீட் பண்ணணும். ஓகே, ரீடிங் தரோ யுவர் நோட்ஸ். ஓகே, தென் ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, அதை டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும். ஓகே, மேக்கிங் கனெக்ஷன் பிட்வீன் தோஸ் ஐடியாஸ். ஒவ்வொரு ஐடியாவுக்கு இடையில ஒரு கனெக்ஷன் மேக் பண்ணணும், ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் வந்து எதுவுமே மறக்காது. ஓகே, ஸோ ஓப்பன் புக் டெஸ்ட்டுங்கிறது என்னென்னா ரொம்ப டஃப். ஓகே, ஓப்பன் புக் எக்ஸாம் கொஸ்டின் வில் லைக்லி பி லுக்கிங் ஃபார் மோர் அப்ளிகேஷன் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் மோர் எவிடன்ஸ் ஆஃப் அனலிசிஸ் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கும், கிரிட்டிக்கல் திங்கிங் பேஸில் இருக்கும். ஓகே, எவிடன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே மோர் தென் சிம்பிள் ரீகால் இன்ஃபர்மேஷன். கீப் தட் இன் மைண்ட் தட் யூ ஆர் ட்ரை அவுட் some of this method to prepare yourself for your exam. Okay, so questions வந்து பகுப்பாய்வு அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பகுப்பாய்வு பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே ரைட், ஸோ anticipate potential questions and then test yourself by writing answers to those questions. Okay, ஸோ உங்கள் பொட்டன்ஷியல் கொஸ்டின் வந்து ஆன்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் தென் டெஸ்ட் யுவர் செல்ஃப் பை ரைட்டிங் ஆன்சர்ஸ் டு தோஸ் கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரியுமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டு. ஓகே, தென் உங்களுடைய டீச்சர்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ட்ரை டீச்சிங் எ கோர்ஸ் தியரி, எக்ஸ்பிளைனிங் எ கோர்ஸ் தீம் ஆர் ஷோயிங் ஹவு டு டூ எ சாம்பிள் ப்ராப்ளம் டு சம் ஒன் எல்ஸ். நீங்கள் அந்த கான்செப்டெல்லாம் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு டீச் பண்ணி கொடுங்க. டீச் பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அப்புறம் சாம்பிள் ப்ராப்ளம் வந்து யாருக்காவது சால்வ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே ரைட், ஸோ ஒரு மெத்தட் இருக்காங்க, SPEW மெத்தட், ப்ரொஃபஸர் ஸ்மித் சான்ஸ்
SPEW மெத்தட். அந்த மெத்தட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஸ் த லிஸ்ட் ஆஃப் கீ டேர்ம்ஸ் இன் சாப்டர் ஆர் டேபிள் ஆஃப் கண்டென்ட் டு கிரியேட் ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் ரெலவெண்ட் கான்செப்ட். ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் நிறைய கான்செப்ட் இருக்கும். சில கான்செப்ட் வந்து ரிலவெண்ட்டாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ அந்த கான்செப்டை வந்து ஒரு லிஸ்ட் அவுட் எடுங்க. செட் த டைம் ஃபார் 2 to 5 minutes and free write anything you know about each concept. ஒரு 2 to 3 minutesல ஓகே அந்த பர்டிகுலர் கான்செப்ட்டுக்கு நீங்கள் சம் பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஓகே, ரைட். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பாயிண்ட் தெரியுமோ அது ரிலேட்டடாக அந்த பாயிண்ட்ஸை எழுதுங்க. when you are finished check your responses. நீங்கள் இதை முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்ஸை உங்களுடைய புக் கூடயோ இது கூடயோ வச்சு கம்பேர் பண்ணி செக் பண்ணுங்கள். Okay, make a note of any ideas, concept for which you could not provide a complete response or enough details. Review those concepts and then repeat the step again. நீங்கள் இப்படி செக் பண்ணும்போது நிறைய பாயிண்ட்ஸை விட்டுருக்கலாம், அல்லது சம் இம்பார்ட்டன்ட் லைன் விட்டுருக்கலாம், இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் விட்டுருக்கலாம். ஓகே, விட்டதெல்லாம் திரும்ப ஒரு டைம் ரெஃபர் பண்ணிவிட்டு திரும்ப இந்த மெத்தடை திரும்ப ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதே அவசியம் இல்லை. ஓகே, ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்ட் பற்றி உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே ரெஃபர் பண்ணாமல் பாயிண்ட்ஸாக எழுதுங்க. அந்த பாயிண்ட்ஸ் எழுதுனதுக்கப்புறம் அதை உங்களுடைய புக்கு கூடயோ அல்லது வேறு எது கூடயோ வச்சு கம்பேர் பண்ணி செக் பண்ணுங்கள். சப்போஸ் அதை செக் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து உங்களுக்கு நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்கும், கரெக்ஷன் இருக்கும், நிறையா பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அதெல்லாம் திரும்ப ரெக்கவர் பண்ணி திரும்ப வந்து அதே ப்ராசஸை திரும்ப ஒரு டைம் எழுதி பாருங்கள். எழுதி இப்படி 2 டைம் பண்ணும்போது என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை படிக்கணும், மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட். ஓகே, சரி. ஸோ SPEW மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தட் இஸ் easy way to practice for open book test. Then make a system. எப்படி வந்து ஒரு ஓப்பன் புக் டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் கிரியேட் பண்ணணும். ஓகே, the last step for making a system. ஓகே, set up your test writing space. நீங்கள் எங்கேருந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனாக சொல்லியிருக்காங்க. அந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ யூ ஹேவ் அ ரூம் டு ரைட் அண்ட் ரூம் டு லே out the resource you will need, so they are close at hand. நீங்கள் இருக்கிற ரூம் அல்லது நீங்கள் அவங்க ரூமில் எந்த ரூமில் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த ரூமில் வந்து உங்களுடைய நோட்ஸ் ரிசோர்ஸ் வந்து ஈஸியாக உங்கள் கை பக்கத்தில் இருக்க மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நோட்ஸ், டெக்ஸ்ட் புக், ரெஃபரன்ஸ் புக், தென் கூகுள், ஓகே, எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லை, உங்களுடைய எக்ஸாம் வந்து ஆன்லைன் ப்ராக்டர் எக்ஸாம், உங்களை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எழுதி ஸ்கேன் பண்ணி அனுப்ப முடியாது. லாஸ்ட் டைம் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுனீங்களே அதே போல் தான், அதை வந்து ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிங்க, சூஸ் பெஸ்ட் ஆன்சர், மல்டிபிள் சாய்ஸ். இது வந்து நீங்கள் கேமரா முன்னாடி உட்காந்து எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ அப்படி எழுதும்போது அங்கங்கே எஞ்சி போக முடியாது. ஓகே, ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக உட்காந்து நீட்டாக எழுதிட்டு இருக்கணும். ஸோ நோட்ஸ் எடுக்க போனேன், அங்கே போனேன்னு சொல்லி வெளியில் போனீங்கன்னா தட் இஸ் அ மால் ப்ராக்டிஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ எல்லாமே உங்கள் கை பக்கத்தில் இருக்கணும். உங்களுடைய நோட்ஸு, டெக்ஸ்ட் புக்கு, ரெஃபரன்ஸ் புக்கு, அது அப்புறம் இன்னொரு டிவைஸ், ஒரு ப்ரௌசிங் பண்ணுறதுக்குள்ள டிவைஸ், மோஸ்ட்லி லேப்டாப் யூஸ் பண்ணுங்கள், அதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட், வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, set up your test writing space. That is a point. Then have your notes in binder. ஸோ நோட்ஸ் இருந்துச்சுன்னா பைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பேப்பராக சிலர் வச்சுருப்பாங்க, அது அங்கங்கே காற்றுல பறந்துடும், அலைன்மெண்ட்டு மாறிடும், ஆர்டர் மாறிடும், அப்புறம் கொஸ்டின் நீங்கள் தேடியே வெறுத்து போயிடுவீங்க. ஓகே, ஸோ மோஸ்ட்லி நீங்கள் அது பைண்ட் பண்ணட்டாலும் ஒரு ஸ்டாப்லராக அடித்து வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். மேக் யூஸ் ஆஃப் ஃபிசிக்கல் டிவைடர். ஃபிசிக்கல் டிவைடர்னா என்ன, ஒரு பேப்பரை கிழித்து அதை மடித்து இந்த கொஸ்டின் இந்த இடத்துல இருக்குங்கிறத ஜஸ்ட் ஒரு லீஃப் மாதிரி எழுதி வச்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ அதை பார்த்த உடனே எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா, உங்கள் நோட்ஸோ அல்லது புக்கில் ஜஸ்ட்டு இண்டெக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு பேப்பரை மடித்து அதில் வந்து யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 5 அல்லது டாபிக் நேம் எழுதி இன்சர்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கொஸ்டின் வரும்போது டக்குன்னு எடுக்கலாம். ஓகே, இமீடியட்டாக யூ கேன் டேக்.
ஸோ அதான் ஃபிசிக்கல் டிவைடர். ஸ்டிக்கி நோட்ஸ், ஓகே, குட்டி குட்டி பேப்பரில் நோட்ஸ் எழுதியில் அங்கங்கே ஒட்டி வச்சுருக்கலாம், ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் ரூமில் இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடிய இடத்துல வந்து அங்கங்கே ஸ்டிக்கி நோட்ஸ், உங்கள் புக்கில் வந்து ஃபிசிக்கல் டிவைடர், ஓகே, அப்புறம் பக்கத்தில் ஒரு லேப்டாப் வித் இன்டர்நெட், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஈஸியாக சர்ச் பண்ணலாம். ஓகே, தென் மேக் அ சார்ட் ஆர் டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஃபார் குயிக் ரெஃபரன்ஸ் டு பிக் கான்செப்ட். ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது, அதை வந்து ரெஃபர் பண்ணணும்னா நம்ம நிறைய பக்கத்தை ரெஃபர் பண்ணணும். ஓகே, நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு கொஸ்டினுக்கு 15 மினிட்ஸ், ஆனால் இங்கே ரெஃபர் பண்ணுறதுக்கு 20 நிமிஷம் ஆகிட்டால் கொஸ்டின் அட்டன் பண்ணவே முடியாது. ஓகே, இந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த பெரிய கான்செப்டை சுருக்கி ஒரு சின்ன டேபிளாவோ சின்ன சார்ட்டாவோ வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பார்த்தோன்னே இந்த கான்செப்ட் உங்கள் மைண்டில் வந்துடும். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தென் கலர் கோட் யுவர் சார்ட் அண்ட் நோட், யூஸ் ஸ்டிக்கி நோட்ஸ், ஹைலைட்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். கலர் கோட் யூஸ் பண்ணுங்கள், சார்ட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஹைலைட்டர்ஸ் உங்கள் புக்கில் வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி வைங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தீங்க, அண்டர்லைன் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணிச்சுன்னா ஈஸியாக வந்து ஆன்சருக்கு வந்து நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியும். தென் மார்க் இம்பார்ட்டன்ட் பேஜஸ் இன் யுவர் ரீடிங் ஆர் டெக்ஸ்ட் புக், யூஸ் லேபிள்ட் ஸ்டிக்கி நோட்ஸ். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒன்றுமே பண்ணணும், ஒரு பேப்பரை கிழிச்சு அதில் வந்து டாபிக் நேம் எழுதி புக்குக்குள்ளே வச்சுருங்க. ஓகே, அது அந்த டாபிக் வெளியே தெரிய மாதிரி இருக்கணும், ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேகமாக சர்ச் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் யூஸிங் டிஜிட்டல் நோட்ஸ், மேக் யூஸ் ஹைலைட்டர் டூல் ஆர் இன்சர்ட் கமெண்ட்ஸ் இன் கீ ஏரியாஸ். இப்போ நீங்கள் கூகுளில் ஆல்ரெடி கூகுள்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். கூகுளில் அந்த டைமில் மாத்திரம் நீங்கள் சர்ச் பண்ணி எழுதிட்டு இருக்க முடியாது. டிஜிட்டல் நோட்ஸ்னால் பிடிஎஃப் எடுத்து வச்சுருக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கலாம், பிபிடிஎஸ் வச்சுருக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து அது எல்லாமே நீட்டாக ஒரு ரீநேம் பண்ணி பக்காவாக இந்த டாபிக் இது இது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக எடுக்க மாதிரி நீங்களே ப்ரிப்பேர் பண்ண மட்டும்தான் இதே பண்ண முடியும். ஓகே, ரைட். மற்றவங்களுடைய ப்ரிப்பரேஷனில் இது பண்ண முடியாது. ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ஃபைல் இந்த இடத்துல இருக்குன்ட்டு உங்களுக்கு எப்படி ஈஸியாக நினைவு இருக்கும், நீங்களே அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த லொக்கேஷனில் வச்சுருந்தா மட்டும்தான் நினைவு இருக்கும். அதே போல் தான் ஓகே, நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதும் என்னென்ன நோட்ஸ் எங்கெங்கே இருக்குது, இந்த நோட்ஸ் வந்து சாஃப்ட் காப்பியில் இருக்குது, இந்த நோட்ஸ் வந்து புக்கில் இருக்குது, இந்த நோட்ஸ் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில், இந்த இதுக்குள்ள ஆன்சர் ஹேண்ட் ரிட்டன் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக ஆன்சரை ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, இதான் வந்து சிஸ்டம். இந்த சிஸ்டம் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து டிலே இல்லாமல் எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் டாபிக் இட்ஸ் டிப்ஸ் ஃபார் டைம். ஓகே, ஸோ ஓப்பன் புக் டெஸ்ட்டில் டைம் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே, ஏன்னா நீங்கள் க்ளோஸ்டு புக் டெஸ்ட்டில் வந்து டைம் அங்கே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான். ஆனால் நீங்கள் எதையுமே சர்ச் பண்ணுறதில்ல, நீங்கள் படித்ததை வச்சு எழுதுறீங்க, உங்கள் மைண்டில் இருக்கும், அதை நீங்கள் எழுதுவீங்க. ஓகே, ரைட். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதுதான் எழுத போகிறீங்க, அதனால் அது பிரச்சனை இல்லை. பட் ஓப்பன் புக் டெஸ்ட்டில் வந்து கொஸ்டின் வந்து நீங்கள் படித்த மாதிரி இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் அதை அப்படியே எழுத முடியாது. அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கான்செப்டை பேஸ் பண்ணி நியூவாக இந்த கொஸ்டினுக்கு ஏற்றவாறு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, அப்படின்னா நீங்கள் வந்து யோசிக்கணும், திங்க் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டைம் வந்து வேகமாக போகும். ஓகே, டைம் வேகமாக போகும். உங்களுக்கு கொடுத்துருக்கதோ 90 மினிட்ஸ், நீங்கள் அட்டன் பண்ண போகிறதோ 10 கொஸ்டின்ஸ், 5 பார்ட் A கொஸ்டின், 5 பார்ட் B கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு சின்ன ஒரு டைம் கால்குலேஷன் போட்டிருக்கேன் பாருங்கள். டோட்டல் டைம் 90 மினிட்ஸ். பார்ட் ஏக்கு 15 மினிட்ஸ் அலாகேட் பண்ணியிருக்கு. ஓகே, ஒரு கொஸ்டினுக்கு, ஒரு பார்ட் A 2 மார்க் கொஸ்டினுக்கு 3 மினிட்ஸ். கண்டிப்பாக ஒரு வாட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் டிஜிட்டல் வாட்சாக இருந்தால் நல்லது. ஓகே, ஸோ 3 மினிட்ஸ் ஒரு 2 மார்க்குக்கு செட் பண்ணிக்கோங்க. 3 மினிட்ஸ் தாண்டிச்சுன்னா அடுத்த 2 மார்க் போயிருங்க. ஓகே, அது மாதிரி 5 2 மார்க்கு வேகமாக முடிங்க. 15 மினிட்ஸில் 2 மார்க் முடிச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா 75 மினிட்ஸ். ஒரு பார்ட் பி கொஸ்டினுக்கு, ஒரு 8 மார்க் கொஸ்டினுக்கு 15 மினிட்ஸ் அலோகேட் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸில் 2 பக்கம் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஏன்னா அந்த 2 மார்க்லேயும் உங்களுக்கு எத்தனை பக்கம் கம்ப்ளீட் பண்ணணும், 2 பக்கம். ஒரு 2 மார்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இது பிக் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டோட்டலாக 5 பிக் கொஸ்டினும் சேர்த்து உங்களுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க, 10. ஓகே, ஒரு கொஸ்டினுக்கு 2 பக்கம் யூஸ் பண்ணணும். அப்படின்னா ஒரு 2 பக்கத்துக்கு 15 மினிட்ஸ் கால்குலேஷன்.
ஓகே 2 மார்க்கு 15 மினிட்ஸ், பிக் கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 15 மினிட்ஸ். அப்படின்னா டோட்டலாக எத்தனை 15 பிக் கொஸ்டின் யூஸ் பண்ணுறீங்க? 5 பிக் கொஸ்டின் யூஸ் பண்ணுறீங்க. 5 × 15 that is equal to 75. ஓகே ரைட். ஸோ 75 மினிட்ஸ் பிக் கொஸ்டினுக்கு அலோகேட் பண்ணிக்கோங்க, 15 மினிட்ஸ் பார்ட்டியை கொஸ்டினுக்கு அலோகேட் பண்ணிக்கோங்க. இந்த இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணலாம். எழுதுறதுக்கு வந்து 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சர்ச் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ். ஓகே, நீங்கள் வந்து நல்லா தரவாக இருந்தீங்கன்னா அந்த 5 மினிட்ஸ் உங்களுக்கு சேவ் ஆகும், ரொம்ப சர்ச் பண்ண டைம் எடுக்காது. ஓகே, ஸோ தட் இஸ் அ டிப்ஸ் ஃபார் டைம். ஓகே, இந்த டைம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து எக்ஸாமை அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ரீடிங் த கொஸ்டின், அண்டர்ஸ்டாண்ட் வாட் த கொஸ்டின் இஸ் ஆஸ்கிங், ஐடென்டிஃபை கீவேர்ட்ஸ் இன் த கொஸ்டின்ஸ். கொஸ்டினை பார்த்த உடனே மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு போட்ட உடனே மைக்ரோ ப்ராசஸர் ஆர்கிடெக்சர் போய் எழுதக்கூடாது. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின், வாட் தே ஆர் ஆஸ்கிங். ஓகே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ என்ன கேட்டிருக்காங்களோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். தப்பான ஆன்சர் பண்ணிங்கன்னா மார்க்ஸ் போயிடும். ஓகே ரைட். ஃபார் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கிடையாது, ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே ரைட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே ரைட். ஸோ அதனால் வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. ஏன்னா அந்த ஓப்பன் புக் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் காலேஜில் போய் பண்ணுறதில்ல, வீட்டில் இருந்தால் பண்ணுறீங்க. உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து கரெக்டாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா வந்து ஈஸியாக ஓப்பன் புக் டெஸ்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஏப்ரல் மே 2021 எக்ஸாம் வந்து ஓப்பன் புக் டெஸ்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பி அலர்ட். ஓகே, சக்ஸஸ் இன் யுவர் ஹேண்ட். ஓகே, தேங்க்யூ. U.com. Dear friends, please subscribe yo.com and press the bell button for recent updates. Thank for watching.